குரியன் ஐயா கஷ்டத்தினால் ஹாலில் வராமலும் பொதுக்கூட்டம் நடத்த வராமலும் இருந்தபோது நான் ஊழியக்காரர்களின் பேச்சு செய்கை எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது என்றும் முன்பு செல்வராஜ் ஐயாவை பற்றி தேவையில்லாமல் குற்றம் பிடித்து என்னிடம் சொன்னதாகவும் அதனால் நான் செல்வராஜ் ஐயாவிற்கு கடிதங்கள் எழுதி சாகும் வரை கஷ்டப்படுத்தினதாகவும் எழுதினேன். அது போலவே குரியன் ஐயா இப்போது கஷ்டத்தில் இருக்கும் போது ஊழியர்கள் அவருடைய நிலைமையை பற்றி கவலை இல்லாமல் இருப்பதாகவும் எழுதினேன். அதை வாசித்த தாஸ் பாஸ்டர், நம்முடைய கீழ்ப்படியாமைகள் தான் இப்படி சபையை நடத்துகிறவருக்கு கஷ்டங்கள் வர காரணமாக இருக்கிறது என்று ஒரு நாள் கூட பிரசங்கத்தில் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இதை குரியன் ஐயாவிற்கு அறிவித்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. இவை ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டு குரியன் ஐயா இறந்ததும் வந்து நின்று தனக்கு ஸ்தானம் கிடைக்காததால் ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு என்றும் தன்னை யார் என்று சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்றும் சவால் விட்டு பேசினார். இப்படி சொல்லலாமா? இவர் சபை வளர பிரயாசப்படுகிறவரா, ஸ்தானம் எடுக்க பிரயாசப்பட்டவரா என்று அவருடைய பேச்சிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இதுவே என்னுடைய கோபத்திற்கு முதற் காரணங்கள் ஆகும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.